இந்த பிரபஞ்சத்தில் காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலத்தின் ஓட்டத்தில் யுகங்கள் பிறக்கின்றன, யுகங்கள் மறைகின்றன. சில யுகங்கள் மனிதனை மாற்றுகின்றன, சில யுகங்கள் மனிதனால் மாற்றப்படுகின்றன. ஆனால் ஒரு யுகம் காலத்தால் உருவாக்கப்படாத யுகம், மனிதனின் உள்ளத்தால் உருவான யுகம். அதுதான் சிவயுகம். சிவயுகம் என்பது ஒரு அரசன் ஆட்சி செய்த காலமல்ல, ஒரு நகரம் எழுந்த காலமல்ல, ஒரு போர் நடந்த காலமல்ல. சிவயுகம் என்பது மனிதன் தன்னை உணர்ந்த காலம், அவன் உள்ளம் அமைதியாக இருந்த காலம், அவன் எண்ணங்கள் சுத்தமாக இருந்த காலம். அப்போது மனிதன் சிவனை வானத்தில் தேடவில்லை, கோவில்களில் மட்டுமே தேடவில்லை, தன் உள்ளத்திலேயே அவனை உணர்ந்தான். அதனால்தான் சிவன் ஒரு கடவுள் அல்ல, சிவன் ஒரு தத்துவம், சிவன் ஒரு உணர்வு. சிவயுகத்தில் ஆசை மனிதனை ஆட்கொள்ளவில்லை, கோபம் மனிதனை வழிநடத்தவில்லை, பயம் மனிதனை அடக்கவில்லை. மனிதன் எளிமையாக வாழ்ந்தான், தேவைப்படுவதையே எடுத்துக்கொண்டான், அதிகம் வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவனுக்கு உணவு என்பது பசியை அடக்க, உறவு என்பது புரிதலுக்காக, வாழ்க்கை என்பது உணர்வுக்காக. சிவயுகத்தில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை, உயர்வு தாழ்வு என்ற அகம்பாவம் இல்லை, என் வீடு உன் வீடு என்ற எல்லைகள் இல்லை. உயிர் உயிராகவே மதிக்கப்பட்டது. சிவன் கையில் ஆயுதம் ஏந்தி நின்ற அரசன் அல்ல, கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்த அமைதியின் வடிவம். அவன் அழிப்பவனல்ல, அவன் தேவையற்றதை அழிப்பவன், அகம்பாவத்தை அழிப்பவன், ஆசையை அழிப்பவன், அறியாமையை அழிப்பவன். அதனால்தான் சிவயுகத்தில் அழிவு இல்லை, மாற்றம் மட்டும் இருந்தது. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால் சிவயுகம் சமநிலையின் யுகம். ஆண்மையும் பெண்மையும் ஒரே சக்தியின் இரண்டு முகங்கள். அப்போது உலகம் இயங்கியது அதிகாரத்தால் அல்ல, ஆயுதத்தால் அல்ல, அருள் சக்தியால். இன்று நாம் வாழும் கலியுகத்தில் மனிதன் வெளியில் சிரிக்கிறான், உள்ளே போராடுகிறான். வெளியில் வசதி, உள்ளே வெறுமை. ஆனால் சிவயுகத்தில் வெளியில் எளிமை, உள்ளே நிறைவு. அப்போது மனிதன் உலகத்தை மாற்ற முயற்சிக்கவில்லை, முதலில் தன்னை மாற்றிக்கொண்டான். சிவயுகம் அழிந்ததா என்று கேட்டால் இல்லை, அது காலத்தில் மறையவில்லை, மனிதனின் மனதில் மறைந்தது, முனிவர்களின் மௌனத்தில் வாழ்ந்தது, தியானிகளின் மூச்சில் கலந்து இருந்தது. இன்றும் ஒரு மனிதன் ஆசையை விட்டுவிட்டால், கோபத்தை விட்டுவிட்டால், பொறாமையை விட்டுவிட்டால், அந்த நொடியில் சிவயுகம் அவனுக்குள் பிறக்கிறது. கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இரு, உன் மூச்சை கவனி. அந்த நொடியில் நீ ஏழையுமல்ல, நீ அரசனுமல்ல, நீ உணர்வாக இருக்கிறாய். அந்த உணர்வே சிவயுகத்தின் வாசல். ஒரு மனிதன் சிவனைத் தேடி காடுகள், மலைகள், கோவில்கள் என்று அலைந்தான். ஒரு முனிவர் அவனை பார்த்து கேட்டார், சிவனை கண்டாயா? அவன் சொன்னான், இல்லை. முனிவர் மெதுவாக சிரித்து சொன்னார், நீ தேடிய இடம்தான் தவறு, அவர் உன் உள்ளே இருக்கிறார். அந்த நொடியில் அந்த மனிதன் புரிந்து கொண்டான், சிவயுகம் எங்கோ வரவேண்டிய காலமல்ல, எப்போதோ போன காலமல்ல. நீ அமைதியாக இருந்தால் அது இன்றே தொடங்குகிறது. ஒரு மனிதன் மாறினால் ஒரு குடும்பம் மாறும், ஒரு குடும்பம் மாறினால் ஒரு சமூகம் மாறும். அதுவே சிவயுகத்தின் தொடக்கம். சிவயுகம் ஒரு வரலாறு அல்ல, ஒரு நினைவு அல்ல, அது ஒரு வாழ்வு, ஒரு உண்மை, ஒரு உணர்வு. உன் உள்ளே சிவன் விழித்தால் சிவயுகம் பிறக்கும். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.